நம்மளை பார்த்தா கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு எல்லோரும் கேட்பாங்க, என்னப்பா இன்னும் கல்யாணம் ஆகலையா, என்னமா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களா நீங்க உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக பொற்செல்வன் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. பொற்செல்வனுக்கு என்ன வயசு ஆகுது? 26 சார். 26 வயசுக்கே எல்லாரும் உங்ககிட்ட கேக்குறாங்களா? சார் 24லே கேட்டாங்க சார். 24லே கேட்டாங்களா? 24 இன்ஜினியரிங் முடிச்சேன். சரி. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும் பொழுது நான் ஒரு விசேஷத்துக்கு மேரேஜ்க்கு போயிருந்தேன். என்னப்பா எப்பப்பா கல்யாணம் அப்படிங்கறாங்க. 24 வயசுல. 24ல இருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் இந்த கேள்வி உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. துரத்திக்கிட்டே இருக்குது. எங்க போனாலும் சரி, என்னப்பா எப்ப கல்யாணம் பண்றதா ஐதீகம், எப்ப பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஏஜ் 24 பண்ணிடுமா சார்? அந்த மெச்சூர்ட் அவங்களுக்கு வந்துருமான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த மாதிரியான கேள்வி கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க பொற்செல்வன்? அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகேங்க பண்ணணும், வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். உண்மையாவே உங்களுக்கு எப்போ பண்ணிக்கலாம்னு தோணுது? நான் 28 29 தான் சார். எனக்கு எப்ப விருப்பம் படுதோ அப்பதான் நான் பண்ண முடியும். ஓகே, மத்தவங்க கேக்குறாங்கங்கிறதுக்குலாம் கல்யாணம் பண்ண முடியாது. கேக்குறாங்க நம்ம கல்யாணம் பண்ணி நம்மளோட லைஃப் நம்ம தானே டிசைட் பண்ணணும். நியாயமான கேள்வி. நறுக்குன்னு பேசினாரு. 426999 கால் பண்ணுங்க. 26 வயசுலயே ஆண்களை நோக்கி இந்த கேள்வி இன்னைக்கு பறந்து வருது அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அது என்ன படிக்குது என்ன ஏதுலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பொதுவா ஒரு ஃபங்க்ஷன்ல எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்குதா காலேஜ் படிக்குதான்னு கூட நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். என்ன பொண்ணு பெரியவளாயிட்டா அப்புறம் என்ன பேசி முடிச்சிட வேண்டியதுதானே. இந்த சம்பிரதாய பேச்சுக்கள் இன்னமும் நம்முடைய சமூகத்தில் இருக்குதுங்கிறத மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற கேள்வி துரத்துதா? அப்படி துரத்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, உங்களுடைய உணர்வு என்ன? ரேடியோ சிட்டியில உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க. தினசரி உங்களுடைய லைஃப்ல ஏன் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கேள்வியை கடந்து வரக்கூடிய நபரா நீங்க உங்களுடைய உணர்வுகளை ரேடியோ சிட்டியில ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக நண்பர் மோகன் ராஜ்குமார் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. மோகன் ராஜ்குமார், உங்களுக்கு என்ன வயசாகுது? 40. ஓகே, ஸோ இன்னும் திருமணம் ஆகலையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களை தினசரி துரத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கேள்வி உங்களை துரத்தும் பொழுது எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க? அண்ட் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? வாட்ஸ் தி ரீசன்? ஸ்டார்டிங் சின்ன வயசுல இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. ஓகே, ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது வீட்டுல பிரஷர் ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ நான் அந்த டைம்ல வெளி ஊர்ல போயிட்டு ஒர்க் பண்றதுக்காக போயிட்டேன் நான். அப்புறம் அவங்க நிறைய தடவை ட்ரை பண்ணாங்க, நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். சில சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுமோ அந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் வெரி ரீசென்ட்லி என்னோட ஃபாதர் எக்ஸ்பயர் ஆயிட்டாரு, மதர் சிக். சோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. ஓகே, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால நான் போய் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு தோணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லையே அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது எனக்கு தோணும் அந்த மாதிரி. சம்டைம் அதாவது எவ்ரிடே அப்படின்னு இருக்காது. சில நேரங்கள்ல தனியா இருக்கும்போது யோசிக்கும் போது நம்மளும் கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். At the same time, circumstance not allowed me to get married. But still you are open for marriage அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? Of course, yes. ஸோ யாருக்குமே இங்கே கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. 4226999111 என்ற எண்களுக்கு அழைங்க. அண்ட் ஆண் நண்பர்கள் மட்டும்தான் நிறைய பேர் அழைச்சி பேசிட்டு இருக்காங்க. தோழிகள் பேசணும்னு இல்லை, அவங்களுடைய உணர்வு இதை விட இன்னும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் யாராவது இப்போ ஷோ கேட்டுட்டு இருக்க தோழிகள் இந்த மாதிரியான ஒரு திருமண வயசு அடைஞ்சும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கடந்து வரக்கூடிய நபர்னா 4226999111 கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சந்தோஷ் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. சந்தோஷ்க்கு என்ன ஏஜ் ஆகுது? 27. எப்போ உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆக்சுவலாக 25ல இருந்து கேட்க ஆரம்பிச்சோம். பிகாஸ் என்னுடைய பழைய எஜுகேஷன் லெவல் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, நல்ல காலேஜில் படித்தேன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் போய் ஜாயின் பண்ணேன். தென் லைஃப் அவ்வளோதான் செட்டில். தட் மீன்ஸ் நல்ல படிப்பு கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வெட்டியா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே தவிர வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 23, 24, 25 எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த கேள்வியை. அதாவது இவன் என்னடா இன்னும் எந்த பிரச்சனையிலயும் மாட்டாம இருக்கானேன்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த பிரச்சனையில மாட்டி விடலாமே அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லாருமே. சோ 25ல கேட்க ஆரம்பிச்சாங்க, 27 வரைக்கும் அந்த பிரச்சனையில மாட்டாம நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய பார்வையில சொல்லணும்னா, இல்லையா? சோ எப்ப நீங்களா வாலண்டியரா போயிட்டு அந்த பிரச்சனையில குதிக்கிறதா இருக்கீங்க? அது டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் தான். என்ன கேட்டா எப்போ வருமோ அது கண்டிப்பா இப்ப நடிக்கிற ரஜினி டைலாக் மாதிரி தான். ஓகே, தென் என்னை விட இன்னும் லைக் என்னுடைய காலேஜ் மேட்ஸ் அவங்களுடைய FB உடைய போட்டோஸ் அப்லோட் பண்ணி
பார்க்கும் போகும்போது அவங்க மேரேஜ் போட்டோஸ் பார்க்கும்போது என்னடா இது இவனுக்கு கூட மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு நமக்கு தான் ஏஜ் ஆயிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு ஃபீல் ஆகாம இருக்குதோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் கூட சில டைம்ல தான் வந்திருக்கு. 27லயே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு? ஆமா, புரியுது. அதாவது ஃபேஸ்புக் தான் இன்னைக்கு பல பேரை டெம்ப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணவே வைக்குது. என்னடா நம்ம ஃப்ரெண்டு கமிட்டட்னு ஸ்டேட்டஸ் போட்டா, மேரிடுன்னு ஸ்டேட்டஸ் போட்டா, இன்னும் நம்ம ஸ்டேட்டஸ் போடலேங்கிறதுக்காகவே பல பேர் அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸை மாற்றிட்டு இருக்காங்க. 42699911 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த திருமண வயது அப்படிங்கிறத எட்டியும் திருமணம் ஆகலையா? உங்களை யார் பார்த்தாலும் என்னப்பா இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னம்மா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற கேள்வியால் துரத்துறாங்களா? உங்களுடைய உணர்வுகள் என்ன? 42699911 கால் பண்ணி ரேடியோ சிட்டியில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். தினசரி உங்களை யாராவது ஒருத்தங்களாவது என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அந்த கேள்வியாலேயே உங்களை போட்டு தொலைச்சி எடுக்கிறாங்களா? இந்த மாதிரியான உணர்வை கடந்து வரக்கூடிய நபர்கள் ரேடியோ சிட்டியில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நம்ம கூட பேச ஹேம்லதா வந்திருக்காங்க. எஃப்எம் கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. ஹேம்லதாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கு 23. எத்தனை வயசுல இருந்து உங்ககிட்ட இன்னும் கல்யாணம் ஆகலையாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க? 20 இயர்ஸ்ல இருந்து சார். 20 இயர்ஸ்லேருந்து டெஸ்பரேட்டா அந்த மாதிரியான கேள்வி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த மாதிரியான ஒரு உணர்வை கடந்து வரும்போது ரொம்ப இதுவா இருக்கும். என்ன இந்த ஏஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு தோன்றதுனால அடம் பிடிச்சி நான் செகண்ட் டிகிரி பண்ணேன் வீட்டில். 2 இயர்ஸ் இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு எப்படி இந்த மாதிரி செகண்ட் டிகிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருந்ததா, இல்ல கல்யாணம்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையில செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், இல்ல ஒரு மோஸ்டா எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. எங்க கேங்ல இருந்து நாங்க தான் இருக்கோம். 23 வயசு அப்படிங்கிற வரைக்கும் தப்பிச்சு இருக்கிறதே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் தான் இல்லையா? ரொம்ப பெரிய போராட்டம் லவ்குரு இது. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜெனரலி இந்த மாதிரியான கேள்வி கேட்கிற நபர்களை பார்த்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது எங்க அப்பா அம்மா பாத்துப்பாங்க, உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, உங்க வேலை இல்லைங்க இது அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஸ்லிப்பர் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா செருப்படி. ஆமாம், இந்த மாதிரியான கேள்வி கேட்குறவங்களுக்கு இதை விட ஒரு சிறப்பான பதில் சொல்ல முடியாது. அதுதான் ஹேம்லதா சொல்லியிருக்காங்க. 42699911 கால் பண்ணுங்க. யாராவது ஒருத்தங்க டெய்லி லைஃப்பில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன இன்னும் கல்யாணம் ஆகலையா, ஏமா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்குறாங்களா? கேட்கும்போது அந்த இடத்தை எப்படி நீங்கள் கடந்து வரீங்க? உங்களுடைய மனநிலை என்ன? ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 4226999111. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக மூர்த்தி வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. மூர்த்திக்கு என்ன வயசாகுது? ரொம்ப பெரிய வயசுலாம் இல்ல, ஒரு 25 தான் ஆகுது. ஆனா 25 வயசுலயே இந்த கேள்வி மட்டும் குறைச்சல் இல்லை. எல்லாரும் எப்ப பார்த்தாலும் மூர்த்தியை பார்க்கும் போதெல்லாம் ஏன் மூர்த்தி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, என்னப்பா எப்பப்பா கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஆள் கொஞ்சம் பல்கா இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்கறாங்க. பல்கா இருக்கிறதுனால ஏஜ் கெஸ் பண்ண முடியலையோ, அதனால அந்த கேள்வி கேட்கறாங்க. சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அவங்க எல்லாம் வயசு கம்மின்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. பட் பல்கா இருக்கிறதுனால நம்மள அந்த கேள்வி போட்டு துரத்தி எடுக்குது. கரெக்ட். என் ஃபீலிங்ஸ் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா குரு? அந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வரும்போது அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அந்த நேரத்துல என்ன தோணும் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் என்ன அவங்க கிட்ட ஆன்சர் சொல்லணும்ன்றதுக்காக இப்போதைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறது. மனசுக்குள்ள லேசா பயம் இருக்குதா, இப்படியே ஓடிடும் போல இருக்கே காலம் அப்படின்னு? ஐயோ பயமா இல்ல, இல்ல குரு, எனக்கு உண்மையிலேயே பாடுறா. அது இப்பதான் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது. இப்பதான் இன்னும் ஒரு 4-5 இவர் தான் பாத்துருப்பாங்க. அதுக்குள்ளாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க 25லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுது வீட்டுல இப்போதைக்கு ஆரம்பிச்சோம்னா தான் ஸ்லோவா இந்த வண்டி போய் ஒரு இலக்கு அடையும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அது கரெக்ட் தான். இல்லன்னா கடைசி வரைக்கும் வண்டியை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான், கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல இவனுக்கு அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கு ட்விஸ்ட் ஆகுது கண்ணா பின்னான்னு. 42699911 கால் பண்ணுங்க. ரேடியோ சரியில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். தினசரி உங்களுடைய லைஃப்ல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகள்ல ஒன்றாக ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு தான் வயசாயிடுச்சுல, ஏமா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கடந்து வரீங்களா? அந்த கேள்வியை கடந்து வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். 4226999911 என்ற எண்களுக்கு அழைத்து. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ராஜா கூட தான் பேச போறோம். எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ராஜாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? 31. இன்னும் கல்யாணம் ஆகல? இல்ல, இன்னும் ஆகல, பாத்துட்டு இருக்காங்க. ஏன் ஆகல அப்படிங்கிற கேள்விய எல்லாரும் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கும்போது உண்மையாவே நமக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு, இது பண்ற ஏஜ் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு தோணும். அண்ட் எஸ்பெஷலி நம்மள கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஆயிட்டு நீங்க சொன்ன மாதிரி எஃப்டில போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும். என்ன ரீசனால 31 வரைக்கும் பண்ணிக்காம இருந்தீங்க? லைக் ஃபேமிலி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். லைக் எனக்கு முன்னாடி சிஸ்டர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ உங்களுடைய கடமைகள் கடன்கள் இது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி.
ஓகே. ஸோ இப்போதைக்கு திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ளார தீவிரமா இருக்குது, வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஏஜ் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் டிலே பண்ற ஒரு ஃபேக்டரா இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஓகே. பட் ஸ்டில் அமையல, அதுவும் கூட இருக்கலாம், ஒரு காரணமாவும் இருக்கலாம், அண்ட் அமையாவும் தள்ளி போயிட்டே இருக்குது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கேள்வி கேட்கும்போது மனசுக்குள்ளார ஒரு உள்ளுர ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அது இல்லாம நம்ம கடந்து வர முடியாது. கண்டிப்பா இருக்கும். பையனா இருந்தா கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் பொண்ணா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 31 வயசுல ஒரு பெண் திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. டெஃபினெட்லி. அவங்களுக்கு 30 கூட இல்ல, அவங்களுக்கு 27 கிராஸ் பண்ணிட்டாவே பாத்தீங்கன்னா பையனை கேட்கறதோட பொண்ணுங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25லயே முடிஞ்சிடணும் நம்மளோட சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். 27 கிராஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. டெஃபினெட்லி அவங்க நம்மளோட ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, பசங்களோட பொண்ணுங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. நிதர்சனமான வார்த்தைகள். 42699111 என்ற எண்களுக்கு அழைத்து ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. சுந்தரம் கூட தான் பேச போறோம் எஃப்எம்எல். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. சுந்தரம்க்கு என்ன வயசாகுது? 32. இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற கேள்வி உங்களை அதிகமாவே துரத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய இடத்துல இல்ல, டெய்லி ஒன் டைம் யாராச்சும் ஒருத்தர் எந்த ப்ரொஃபஷனல் நம்ம லைக் ரிசர்ச்ல இருக்கேன் நானு. ஓகே. பட் ஒவ்வொரு வாட்டி போறப்போ ஒவ்வொரு கிளைண்ட பாக்குறப்ப என்னடா 5 வருஷமா இதே சொல்லிட்டு இருக்க, வாட் ஹேப்பன் கேட்டுட்டு இருக்காரு. என்ன ரீசன்? ஆக்சுவலி நானும் அதே தான் கேக்குறேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஆக்சுவலி எங்க கம்யூனிட்டில பொண்ணுங்க ரேஷியோஸ் கம்மி. ஓ ஓகே. தட் இஸ் a problem. அதர் கம்யூனிட்டியும் போக முடியாது எங்களால. இது ஜென்ரலாவே இன்னைக்கு இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த மேல் ஃபீமேல் ரேஷியோவே நிறைய இடங்கள்ல கம்மியா தான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட பிரிவுகள்ல ஒரு சில எதிர்பார்ப்போட இருக்கும்பொழுது இன்னும் இது கிடைக்கிறது கஷ்டமாகுது இல்லையா? அது இல்லாம அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. ரேஷியோஸ் நம்மளோட மேல் ரேஷியோஸ் ஹை இருக்குது, அவுட் ஆஃப் 1:4 இருக்குது. அப்ப வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குது. சோ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஏதாவது ஃபிக்சேஷன் வச்சிருக்கீங்களா? 32ங்கிற ஏஜ் எல்லாம் விட்டுருங்க, மனசுல என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? மனசுல என்ன வீட்டுல கேட்டா இன்னும் ஜாதகம் பொறுத்தல அந்த ஒரு ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கா? என்னடா இது இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாரே இருக்கா? அடுத்தவங்க கேக்குறப்ப வந்து வருத்தங்கள் ஜாஸ்தி ஆகுது, அவ்வளவுதான். ஒரு பையனை பார்த்து கேள்வி கேட்கும் போதே அவருடைய மனசுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு வருத்தம் வரும்போது ஒரு பெண் அப்படிங்கிற பொழுது இன்னும் பல தாக்கத்தை இந்த கேள்வி ஏற்படுத்துது. ஆனால் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. போகிற போக்கில் கேட்போம், என்னங்க காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேள்வி உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? திருமண ஏஜை ஏற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததற்கு பிறகும், அதாவது உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. சென்னை கோவை என்ற எல்லைகளை தாண்டி ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சி இப்போ உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகுது. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர் போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் லவ் குரு நிகழ்ச்சி கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் குரு அந்த மாதிரியான விபரீதமான முயற்சிலாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அண்ட் அந்த மாதிரியான எண்ணம்லாம் எங்களுக்கு வரவே வராது. ஏன் வெளியூர் போகும்போது நாங்கள் லவ் குரு நிகழ்ச்சி கேட்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் என்னுடைய மனசு காயப்படக்கூடாதுன்னு நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை வெளியூர் போகிறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அந்த மாதிரியான நேரங்களில் கூட லவ் குரு ஷோவை நீங்கள் ஆன்லைனில் கேட்க முடியும். planetRadioCity.comக்கு லாக் ஆன் பண்ணிங்கன்னா ரேடியோ சிட்டி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். குமரேசனுக்கு என்ன வயசாகுது? 25 வயசுலயே இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேக்குறாங்களா? குரு என் வீட்டுல இல்ல, என்ன லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல டெய்லியும் கேக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். மந்த்லி 2 times ஆகுது அவங்க வீட்டுல வந்து சண்டை வந்துரும். நான் நிறைய வாட்டி போய் கேட்டிருக்கேன். சட்டுப்பட்டு தாலியை கட்டிட வேண்டியதானே? இல்ல குரு, அதுல ஒரு சிக்கல் என்னன்னா அவங்க வீட்டுல வந்து ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட ஒரு இது, நீங்க வெற்றி கொடி கட்டு படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அவங்களுக்கு அந்த வடிவேலு காமெடி எல்லாம் கிளிப்பிங் எல்லாம் கட் பண்ணி அனுப்பி விடுங்க. சரி ஓகே, ஃபாரின் மாப்பிள்ள தானே வேணும்? ஆமால குரு, அதுக்குதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிரும், இன்னும் 1-2 or 4 monthக்குள்ள கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன். எந்த நாட்டுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கீங்க? UK லவ் குரு. அப்புறம் யாருங்க லவ் குரு ஷோக்கு சப்போர்ட் பண்றது? குமரேசன், உங்க கூட பேசாம எனக்கு எப்படி டெய்லி தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? லவ் குரு, நான் எப்பயா இருந்தாலும் உங்களுக்கு தான் கேட்டுட்டே இருப்பேன் லவ் குரு. லவ் குரு, அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து லவ் குரு, உங்களோட இந்த இது வந்து மதுரை தேனியனா கேக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சீக்கிரமாவே ரேடியோ சிட்டி மதுரைக்கு வருதுங்க. சோ அதனால கவலைப்படாதீங்க. மதுரை ஜில்லா இனிமே நம்மளோட கல்லா, சரியா? அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி பேசுறத கேட்டா கூட அவங்க வீட்டுல எனக்கு தந்துருவாங்க குரு. ஓ அப்படியா? ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஒரு விவசாயி வளர்த்துட்டு இருந்த கழுதை வந்து கால் தவறி ஒரு கிணத்துக்குள்ளார விழுந்துருச்சு. ஒரு பாழும் கிணறு. ஆமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி யோசிச்சிருக்கிறாரு. கழுதையை கிணத்துலேருந்து மீட்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோருமே பேசாம அதை அதிலேயே போட்டு புதைச்சிருங்க, வயசான கழுதை தானே
அதை மீட்கிறதுக்காகிற செலவு அந்த கழுதைக்கு பொறுமானமே கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதுதான் சரியான முடிவுன்னு முடிவெடுத்த அந்த விவசாயி என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் மண்ணை கொண்டுட்டு வந்து அந்த கிணத்துள்ளார கொட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த கழுதைக்கு லேசாக உணர ஆரம்பிச்சிருக்குது, ஐயோ நம்மளை இந்த குழிக்குள்ளாரையே வச்சு மூடிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு யோசித்த கழுதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, தன் மேலே பொதிமணலை கொட்ட கொட்ட சிலிர்த்து எழுந்திருக்குது. இவங்க கொட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு குழிக்குள்ளார எட்டி பார்த்தா கழுதை கொஞ்சம் கொஞ்சமாக தன் மேலே கொட்டப்பட்ட அந்த புழுதி மணலை உதறி அது மேலேயே நின்று மேலே எழும்பி வர்றது. இவங்க மண்ணை கொட்ட அது உதறி தள்ளிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே உயரம் கூட கிணத்தினுடைய விளிம்புக்கே வந்துருச்சான். எகிரி குதிச்சு தோட்டத்தில் ஓடிடுச்சு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நம்ம மேலே இந்த மாதிரி தான் எல்லோருமே புழுதியை வாரி வீசலாம். நம்ம ஒரு பாழுங்குழிக்குள்ளார கூட எதிர்பாராத விதமாக விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சோம்னா மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது. நம்ம மேலே யார் வேணாலும் எந்த விதமான விமர்சனங்களையும் குப்பையும் மண்ணையும் அள்ளி வீசலாம். அது எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம உயரத்துக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த அழகான கதையை சுரேஷ் என்ற நண்பர் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாக கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்கே ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. FM ஓடு இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி.